போ வர மாஸ்டர். ரெண்டு வடை சொல்லுங்க. 2 வடை கொடு. சரி தம்பி சீக்கிரம் கொண்டு வா. எப்பா கடை ஓனர் யாருப்பா? நான் தாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. எதுக்குங்க அடிச்சிங்க? பாலிதீன் பேப்பர்ல சாப்பிடுறது, யூஸ் வந்ததுக்கு அப்புறம் டீ காபி குடிக்கிறது, பிளாஸ்டிக் பையில சூடான உணவுப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தினா கேன்சர், குடல் சம்பந்தமான நோய், ஏன் நாளடைவுல உயிருக்கே ஆபத்தா முடியும்னு தெரிஞ்சு பயன்படுத்தலாமா? பணம் கிடைக்குதுன்னா யார பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, அப்படித்தானே? இதுக்கு தான் அடிச்சியா? ஆமா. இங்க இருக்கிற எல்லாருமே வெயில் மழைன்னு பார்க்காம, ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உழைச்ச காசுல தான் பிளாஸ்டிக் கவரு, பாலித்தீன் பேப்பரு, கப்பு இதெல்லாம் பயன்படுத்தினா நோய் வரும்னு அவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா நாளை பின்ன நோய் வந்தா கூட அவன்தே செலவு பண்ண போறான். சூடான டீ, காஃபி, குழம்பு, சாம்பார் இதை வாங்குறதுக்கு பிளாஸ்க்கு இல்ல தூக்குச்சட்டியை கொண்டு வரணும். தூக்குச்சட்டியை தூக்கிட்டு வர்றது கேவலம் நினைக்கிறாங்க, கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. அவன் உடம்ப பத்தி அவனுக்கே அக்கறை இல்லாத போது நான் ஏன் அதை பத்தி யோசிக்கணும்? முதல்ல அவங்கள திருந்த சொல்லு, அதுக்கப்புறம் நான் திருந்துறேன். அவர் சொல்றத கேட்டீங்கல்ல? நாம தான் முடிவெடுக்கணும். பாலிதீன் பேப்பர்ல சாப்பிட மாட்டோம், கப்புல டீ குடிக்க மாட்டோம்னு சொல்லி அதிக வேணாம் 2-3 நாள் இந்த கடைக்கு வராம இருங்க. ஓனர் என்ன கடையை முடிட்டு போயிடுவாரா? இல்ல, கண்ணாடி கிளாஸும் வாழை இலையும் வாங்கி வைப்பாரு. ஏன்னா அவருக்கு தொழில் நடக்கணும். சட்டங்கள் மட்டுமே எல்லாத்தையும் மாத்திராது. முதல்ல நாம மாறணும். நாம மாறினா எல்லாமே மாறும். வாழை இலையை பயன்படுத்தினா நம்ம உடல் நலத்திற்கு நல்லது, நம்ம விவசாயிகளுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அந்த மாணிக்கு நீ சொன்னதை எல்லாரும் திருத்திட போறாங்க. நான் ஹோட்டல்ல பாலித்தீன் பை யூஸ் பண்ணாலும் கூட சுத்தமா வச்சிருக்கேன். ரோட்டோரத்துல எத்தனை கடைகள் தெரியுமா? சாக்கடைக்கு பக்கத்துல, குப்பமேட்டுக்கு பக்கத்துல இருக்குது. அந்த கடைகள்ல இவங்க சாப்பிடுறது மட்டும் இல்லாம இவங்க குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க உடல்நலத்தை பத்தி அவங்களுக்கே அக்கறை இல்லாதப்போ நான் ஏன் அதை பத்தி யோசிக்கணும்? இவங்க இப்படி இருந்தா தான் நாங்க பணம் சம்பாதிக்க முடியும். ஆமாண்ணே, நாங்களாம் முட்டா பயிர் தான். அதனாலதான் எங்களை வச்சு எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க. ஆனா இனிமே வாழை இலை இருந்தா மட்டும் தான் சாப்பிடுவோம். நாங்களே சம்பாதிச்சு நாங்களே நோயை வாங்கிக்கிறோம். இனிமே கண்ணாடி கிளாஸ்லயும் சில்லர் டம்ளரில் மட்டும்தான் சூடான காப்பி குடிப்பேன். நீங்க எல்லாரும் மாறினா நாங்களும் மாறத்தான் போறோம். உங்களை நம்பித்தான கடை வச்சிருக்கோம். நாம நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம். என்னடா கையில துணி பையெல்லாம் வச்சிருக்க? பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதாமே, அதனால தான் இந்த துணி பையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாது? நாம தூக்கி போடுற பிளாஸ்டிக் பை 1000 வருஷம் ஆனாலும் மக்கி போகாது. அப்படி மக்காமல் மண்ணுக்குள்ள புதைந்து கிடக்கும் பிளாஸ்டிக் மழை நீரை பூமிக்குள்ள இறங்க விடாமல் தடுக்குது. அதனால நிலத்தடி நீரோட அளவும் வேற குறையுது, விவசாயமும் பாதிக்குது. நாம ரோட்ல போடுற பிளாஸ்டிக்கை சாப்பிட்றதுனால நிறைய விலங்குகளும் உயிரிழக்குது. அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக்கை எரிக்கிறதுனால
கேன்சர், ஆஸ்மா போன்ற கொடிய நோயெல்லாம் வேற வருது. அதிகப்படியான பிளாஸ்டிக் பொருட்கள் நீர்நிலையில கலப்பதனால நீர் வேற அதிகமா மாசுபடுது. அந்த நீர்ல இருக்கிற உயிரினங்களும் கடுமையா பாதிக்குது. இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போகும் பிளாஸ்டிக் பயன்பாடு உலக அழிவுக்கே வழிவகுக்குது. ஜனவரி 1, 2017 இருந்து 50 மைக்ரானுக்கு பாலித்தீன் பை, பிளாஸ்டிக் கப் போன்றவை கண்டிப்பான முறையில் தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக துணிப்பை, சணல் பை, காகித பை போன்றவற்றை பயன்படுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம். துணிப்பை, சணல் பை மற்றும் காகித பைகளை கையில் எடுப்போம். இந்தாப்பா